அனைவருக்கும் வணக்கம். விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு வட்டம் கலிங்கப்பட்டிங்கிற கிராமத்தில் ஒரு பெண் மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. ஒரு மாற்றுத்திறனாளி எந்த அளவுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நேரில் போய் நான் பார்த்தேங்க, என்னாலே ஜீர்ணிக்க முடியல. இப்படிலாம் ஒரு மாற்றுத்திறனாளி கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிறது மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க, சமூக ஆர்வலர்கள், நல்லது செய்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. தயவுசெய்து யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு தயவுசெய்து கொஞ்சம் முன்வாங்க. நேரடியாக அவங்களுடைய ஃபோன் நம்பரும் போடுறோம், எங்களுடைய ட்ரஸ்ட்டோட அறக்கட்டளை ஃபோன் நம்பரும் போடுறோம். ஏதாவது உதவணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இதே மாதிரி மேலே எங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு எங்களுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடுறேன், நீங்கள் பாருங்கள், உங்கள் கண்ணிலே தண்ணி வந்துடும். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தயவுசெய்து நல்ல உள்ளவங்க உதவுறதுக்கு தயவுசெய்து முன்வாங்க. இப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த மாற்றுத்திறனாளியை தேடி போகிறோம். இது எங்கன்னு கேட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் மலைக்குழந்தீஸ்வரர் கோயில். அந்த கோயில் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம இந்த ஊர் இந்த போனோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 கிலோமீட்டர் வருங்க. இந்த 3 கிலோமீட்டர் தாண்டித்தான் நம்ம அந்த காட்டுப்பாதைக்குள்ளேயே தான் அந்த குழந்தை இருக்கிறாங்க, அந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. இன்னும் போகணுங்க, இன்னும் ரொம்ப தூரம் போகணும். போய் அந்த மாற்றுத்திறனாளி உங்களை காட்டுறேன். இவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இந்த மாற்றுத்திறனாளி இருக்கிறாங்க. இதே ரோட்டில் அந்த தெரியுது பாருங்க ஒரு தகர செட்டை, அதுதான் அந்த மாற்றுத்திறனாளி இருக்கிற இடம். இந்த காட்டுக்குள்ளே தான் அவங்க ஒரு ஷெட்டை போட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் கிடையாது. இவங்க தான் அந்த மாற்றுத்திறனாளி. அவங்க போன உடனே என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க. பட் ஆனால் அவங்களால கும்பிட முடியல. ஏன்னா அவங்களுக்கு 2 காலும் செயல்படாது, 2 கையும் செயல்படாது. அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். காலையில் எழுந்திரிச்சு காலை கடன்லேருந்து மற்றபடி எல்லா வேலைகளுக்குமே ஒரு ஆள் சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அரசுலேருந்து வரக்கூடிய பாதுகாவலர் அப்படிங்கிற ஒரு பணம் கூட இன்னும் அவங்களுக்கு வரல. நிறைய தடவை விண்ணப்பிச்சிருக்கிறாங்க, விண்ணப்பிச்ச பூராமே தள்ளுபடி தான் ஆயிருக்கு. இது சுற்றி காடுங்க. இந்த காட்டுக்கு நடுவில் தான் அவங்க அந்த தகர செட்டு போட்டிருக்கிறாங்க. யாருமே கிடையாது. இவங்க ஒரு ஆள் தான் அந்த இதிலே இருக்கிறாங்க. என்ன செய்ய சொல்கிறீங்க? இப்படிலாம் மாற்றத்தினால என்ன கஷ்டப்படுறாங்க. இது அவங்க வீடு உள்ளே போய் பாருங்கள். தளம் கிடையாது, ஒரு இபி சர்வீஸ் கிடையாது. மேலே பார்த்தீங்கன்னா தகர செட்டு. இதுவுமே அவங்க அப்பாட்ட பேசும்போது, இதுவுமே வெளியே கடனுக்கு வட்டிக்கு வாங்கித்தாங்க நாங்கள் செஞ்சுருக்குறோம், முடியலங்க, இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்க முடியலங்க, ஊருக்குள்ளே பாத்ரூம் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது, இதுனா அவுட்ராக போச்சு, அதனால தான் நாங்கள் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது மாதிரி சொன்னாங்க. பகல் டயத்தில் இங்கே இருப்பாங்க போல், நைட்டுக்கு மட்டும் ஊருக்குள்ள ஒரு வீடு மாதிரி பிடிச்சிருக்கிறாங்க. அது ஒரு ஓலை குடிசை தான், அதுவுமே உலகத்தையும் செய்யுது. அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம வீடியோ பார்க்குற நிறைய கோடீஸ்வரர்கள், தமிழ்நாட்டில் நிறையா கோடீஸ்வரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சமூக ஆர்வலர்கள், நல்ல உள்ளவங்க, நிறையா செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாராவது கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அவங்க ரொம்ப கேட்கலங்க, ஈவி இந்த தளம் போடுறதுக்கு இது தாங்க கேட்குறாங்க. அவருமே பாவம் உடல்நிலை சரியில்லாதவர் தான். அவர் ஒருத்தர் தான் இந்த பொண்ணை பார்த்துக்கிறாரு. அவங்க அம்மா தான் வேலைக்கு போய் செஞ்சு அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்க. தயவுசெய்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாராவது இதை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். ஷேர் பண்ணுங்கள். அவங்க யாருக்காவது இந்த வீடியோ அவங்க கண்ணுக்கு படுற வரைக்கும்னாலும் ஷேர் பண்ணுங்கள். நேரடியாகவே உதவி பண்ணனாலும் அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டுறோம், எங்கள் அறக்கட்டளையோட ஃபோன் நம்பரும் போடுறோம். தயவுசெய்து நீங்கள் உதவி பண்ணுங்கள். அதுவே ஒரு மிகப்பெரிய புண்ணியங்க.